இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று. யோவான் மக்களுக்கு ஒரு தூதராக இருந்து ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு தங்கள் மனதையும் வாழ்க்கையையும் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டுமென அறிக்கை செய்து கொண்டு வந்தார். பலர் அவருடைய அறிக்கைக்கு செவி சாய்த்து ஆண்டவருக்குரியவர்களாய் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மரம் மாறினார்கள். இன்று எங்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து அவருடைய மக்களாக மனமாற எங்களையும் அழைத்து நிற்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை வலியுறுத்தி நிற்கிறது. ஒவ்வொரு திருப்பலிலையும் நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோம். அவர் வரும்போது எங்களுடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த விதமான பாவ காரியங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஈடுபட விடாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தூய்மை உள்ளவர்களாக வாழ எங்களை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். மேடு பள்ளம் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றிக்கொண்டு அவரின் வருகைக்கு ஆயத்தமான நிலையில நாங்களும் இருந்து மற்றவர்களையும் தயார்படுத்த தேவையான கிருபையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டி தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆமேன்.